எங்க ஊர்ல நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒழிய அந்த கட்டுலாம் ஒண்ணு போல தான் செய்யணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு 2000 லட்டு. 4000 முறுக்கா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? ஆமா சார், நான் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்ல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. ஆனா 4000மா அப்படிம்பாங்க. லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்களான்னு பயந்துட்டேன் நான் என்கிட்ட கேட்கும் போது. கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூடை அரிசி, 4000 முறுக்கு, 2000 லட்டு, கட்லி, பீரோல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். அது இதுல எவன் அப்ப விட்டு காசு? அது போக பொங்கப்படி தனியா வரும். அதுல வந்து பித்தாள பத்திரங்கள்லாம் வரும். அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக. எங்களுக்கு 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும்? 12 ரூபாய் கிட்ட ஆறு அந்த முறுக்க. அப்ப 4000 முறுக்கு கணக்கு பார்த்துக்கோங்களேன், 48000 கிட்ட வந்துட்டு. முறுக்கே 48000. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. 2000 லட்டு 15 ரூபா கிட்ட தான் விழுந்துச்சு. 1 லட்டு 15 ரூபா. 15 அது லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துரும் கிட்டத்தட்ட. வந்துட்டு சார் வந்துட்டு. இப்ப எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். வரதட்சணை பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது என்று சொல்லுகிற தரப்பு, இன்னொரு பக்கம் இல்ல அதோடைய போக்கு மாறி இருக்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக இல்லை, குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேர் தான் இன்னைக்கு இங்க பேசுறாங்க. இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது? உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டே அதை விட்டுருவாங்க. நானா? என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார். இதான் பொண்ணு இதான் பையன், அந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. யார் ஆரம்பிக்கிறா, இதுதான் யதார்த்தமா நடக்கிறது. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. யார் ஆரம்பிக்கிறான்னு பாப்பாங்க. யாருமே ஆரம்பிக்கலன்னா நீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற ஸ்பேஸ மாப்பிள்ளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது. எங்க வீட்டு சைடுல இருந்து தாலிக்குடி இவ்வளவு போடுறோம், இப்படி மண்டபம்லாம் பிடிக்கிறோம், பொண்ணுக்கும் பார்த்து நகை போடுங்க, இப்படி நாசுக்காதான் அவங்க பேசி வந்தாங்க. நீ ஒரு ஐடியா கொடு. நானா? எங்களுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் கேட்கல. அதை வந்து ஒரு டெபாசிட்டாக அவங்க பேரில் போட்டு விட்டுருங்க, அவங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு லைஃப் பிளான் கொடுக்கறது மாதிரி சொல்றது. பண்றது மோசம், இதுல பாசம் வேற. 2 வேற ஒரு பிசினஸ்ல இருந்தாங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிசினஸ் நீங்க வச்சு கொடுங்கன்ற மாதிரி ஒரு டீல். நல்லா இருக்க. வரதட்சணை அதிகமாக வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரே பொண்ணு இருக்க வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க. எல்லாருமே சொல்றேன், எவ்வளவு வரைக்கும் போகுது சொல்றமா சொல்றேன். 25 பொண்ணு தான் சார். ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. எங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இல்லனா கொஞ்சம் நீங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலினா 200 250. மேக்ஸிமம் உங்க சொந்தத்திலே மேக்ஸிமம் 450க்கு மேல போட்டாங்க. ஆக்சுவலா இவ்வளவு இருக்குது. அப்படி இருக்க பட்சத்துல எப்படி வரதட்சணை சிக்கல்லாம் குறைஞ்சிருக்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ. ஒரு பொண்ணை கொடுக்குறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது இல்ல. அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. தைரியமான பேச்சு வாழ்த்துக்கள். இந்த எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க, யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. இவங்க ஏன் போறான் ஹையர் தாஷா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. என்னடா உண்மைதான் சார் அவர் சொல்றது. இந்த ஐடி செக்டாரோ இல்ல 6 டிஜிட் 5 டிஜிட் சேலரி வாங்குறவங்க எப்படியாவது பொண்ணை வந்து அந்த ஃபேமிலியில கொடுத்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இவங்களா வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டிமாண்டை அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. 28 வயசுல நீ இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கணும், நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், உனக்கு வந்து கடன் இருக்கக்கூடாது, நீ வந்து கண்டிப்பா கார் வச்சிருக்கணும்ங்கிற ஒரு பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண் மீது சுமத்தக்கூடிய வரதட்சணை சிக்கல் தான். நார்மலா ஒரு ரெஃபரன்ஸ்னு வந்துருச்சுனாலே அந்த வீட்ல அவ்வளவு இருக்குப்பா, அவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பொண்ணு தர பொண்ணுக்கு நகை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சுதான் அங்க அசம்ப்ஷன்ல வராங்க. ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்ல உனக்குலாம். ஒரு பொண்ணு வீட்ல இருந்து பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பேரு டிமாண்ட் கிரைட்டீரியாவா. ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. எனக்கே தம்பி இருக்கான், எங்க கிட்ட ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இப்ப எங்க அம்மா என்ன கட்டி கொடுக்கறப்போ கண்டிப்பா ஒரு சொந்த வீடு இருக்க மாப்பிளையா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதானே உலக வழக்கம். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வேர் இப்படி எங்க அம்மா ஒரே நிமிஷம் மேம். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. இப்ப எங்க அம்மா இப்படி கேட்கும்போது அந்த பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்கன்னா அப்ப எங்க அம்மா கண்டிப்பா 50% கொடுக்கணும். திருமணம் அப்படிங்கிறது 2 பேர் சேர்ந்து அன்பா வாழணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு இவளை வச்சு நான் பணக்கார ஆயிடுமா, இவரை வச்சு நான் பணக்கார ஆயிட முடியுமாங்கிற முயற்சியா இப்ப கம்ப்ளீட்டா மாறிட்டதுனால இந்த சிக்கல் இன்னும் அதிகமாயிட்டு. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. தாலி கட்டுற வரைக்கும் எல்லாம் சைலண்டா இருக்கிறாங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறமா வர்ற பிரச்சனைகளை பத்தி இங்க யாருமே பேச கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதாவது அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. இது 2 மேரேஜ்லயுமே இருக்கு. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு.
இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க அனுபவிக்கிற சிக்கல்களை எத்தனை பேர் இங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க? பெரியவன் வந்தா நீ என்ன கொண்டு வந்தன்ற பேச்சு காலத்துக்கும் கிடைக்கும். என் பையனுக்கு இப்ப பிசினஸ் முடிஞ்சிருக்கு, யாராச்சும் இருந்தா இப்போ நல்ல வீட்டுல எடுத்திருந்தோம்னா நாங்க இந்த மாதிரி கொடுத்துருப்போம். மன உளைச்சல தினம் ஊசியில குத்துற மாதிரி குத்துவாங்க. நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. அனுபவிச்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் வந்துட்டு உண்மையா தான் சொல்றேன். വേദനിപ്പിക്കാൻ വേണ്ടി പറഞ്ഞതല്ല, എന്റെ വേദന കൊണ്ട് പറഞ്ഞതാണ്. நீங்க ஜாதி இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா யார் சார் இப்ப ஜாதி பாக்குறாங்கிற மாதிரி தான். இட் சவுண்ட்ஸ் லைக் யார் சார் இப்ப எல்லாம் வரதட்சணை வாங்குறாங்கங்கிற மாதிரி தான். ரொம்ப கஷ்டமாகுது. இல்ல சார், வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. குத்துறது மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். என்ன பேசுறீங்க நீங்க? வீட்டுக்காரன் வந்துட்டு வரதட்சணை பணத்தை வந்து கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. எங்க வீட்ல வெளியில வர்ற வரைக்கும் எனக்கு அந்த குத்தல் இருந்தது. இத்தனைக்கு சொந்தம் பெரத்தி கூட கிடையாது. என்னடா செய்யறது? ரொம்ப கஷ்டம். அந்த பையனை பிடிச்சனால தானே மேம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க. அப்ப அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறப்ப உங்களோட ப்ராப்ளம் எந்திரி முதல்ல. என்னடா ஏர்ன் பண்றேன், சம்பாதிக்கிறேன், என் சம்பள பணத்தை நான் கொடுக்குறேன், அது குழந்தைங்களை பாத்துக்கிறேன், நான் வீட்டை பாத்துக்கிறேன். உனக்கு கஷ்டமா இருக்குங்கும் போது கொடுக்கலைங்கிறத குத்தி காட்டுறத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பொண்ணோட அப்பா வந்து ரிட்டையர் ஆகிறாரு. பிஎஃப் பணத்தை கொண்டு வா, ரிட்டையர் பெனிஃபிட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. முன்ன இருந்த ஜென்ரேஷனை விட இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க மாறி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோட மைண்ட் செட்டை மாத்திருக்கேன், எங்க வீட்டாளுங்களோட மைண்ட் செட் மாத்திருக்கேன். ஒரு தேர்ட் பர்சனோட இன்டர்வென்ஷன் இருக்கணும்னா என்னை தாண்டி அவங்கள தொடணும். என்னோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இன்டைரக்டா ஒரு வாட்டி சொல்லலாம். ஒரு டெய்லி பிராக்டிஸ் எடுக்கும்போது டயர்ட் ஆகுது. உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஜென்டில்மேன் இல்லையா? எஸ். அவரால வரதட்சணை குறைஞ்சிருக்கா இல்லையா? எஸ். அதே தானே அவரும். அந்த மாதிரி தான் இதுவும். வரதட்சணை வேண்டாம், சொத்தை பிரி. சார், ஒரு அம்மா அப்பா உயிரோட இருக்கும்போது எப்படி சொத்தை பிரிப்பாங்க? அந்த பிள்ளை அம்மா அப்பாவை யார் பாத்துப்பாங்க? 2 பிரதர்ஸ் இருந்தா யார் அம்மாவை பார்த்துப்பா நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அதே பண்ணுங்க. தெரியும் போடாடே. ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. அறிமுகம் இல்லாத ஒரு குடும்பத்துல பிள்ளை கொடுக்குறேன் சார். ஒருவேளை அந்த சொந்தத்துக்கும் நம்ம சொந்தத்துக்கும் கனெக்ட் ஆகுது, அவங்க நம்மளோட இணக்கமாகறாங்க, பிள்ளை பாத்துக்கிறாங்களான்னு பாத்துக்கிட்டு தானே சார் பண்ண முடியும். எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. எல்லா பெண்கள்கிட்டையும் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் இறந்த உடனே வந்து எனக்கு இந்த சொத்துல பங்கு இல்லைன்னு எழுதி வாங்குறது தான் இது வரைக்கும் நடந்திருக்கு பெரும்பாலும். உண்மை இருக்குங்க சார். கொடுத்தீங்கல்ல, சொத்து போச்சா? பட போச்சே. உங்களுக்கு பொண்ணுக்கு சொத்து கொடுக்க ஐடியா இல்ல. வாழ்றதுக்கு சொத்து தான் சார். இப்ப காசு பணம் தான் பிரச்சனையாங்க சார். ஆமா, பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். வாழ்றதுக்கு காசு பணம் தான் முக்கியம். அதுக்கு மீறி ஒரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சொல்றேனே, இதுக்கு அப்படியே நான் பயந்து வாழ்க்கை என்பது அப்படிலாம் சொல்லி நினைச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. Emotional damage. இப்போ நீங்கள் என்ன ஐடியா சொல்ல பார்க்குறீங்கன்னா, அப்போ காசு தான் பெத்த தாயெல்லாம் உன்னை வளர்த்தது தெரியல. ஏன் பெண்கள் சொத்தை பற்றி பேசுகிற மட்டும் காசு தான் முக்கியமாலாம் பேசுறீங்க? காசு தான் முக்கியம். இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன பிரச்சனை இருக்கு? பயோடேட்டாலே எதிர்பார்ப்புன்னு போட்டு வேலைக்கு போற பெண்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க சார். நான் என்ன கேட்குறேன், எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, எனக்கு இப்படி பொண்ணு வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு ரைட்ஸ் இல்லையா? அதுதான் எனக்கும் புரியல. எனக்கு நீ படிச்சிருக்கணும், ஆனா வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டோட தான் இருக்கணும், அப்படிதான் பொண்ணு வேணும்னு கேட்டா உங்களுக்கு ஓகேயா? சொல்லுப்பா. சொல்லுங்கறல. சார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணனும் அப்படிங்க. எனக்கு புரியல. வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க, வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு கேட்டா காசுக்கு ஆசைப்படுறான்னு சொல்றீங்க. இவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என் பதவியை கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. அந்த பொண்ணா பார்த்து முடிவு பண்றது தானே சார் வேலைக்கு நான் போகணும் போக கூடாது அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ நான் அப்படி வச்சுக்கிறேன், அவன் தானே முடிவு எடுக்கணும். நான் வேலைக்கு போக மாட்டேன். எனக்கு வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் விளாடணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், வர்ற பிள்ளை சம்பாதிச்சு போட்டு என்ன காப்பாற்றினா போதும். இப்படி நான் ஏன் சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே என்ன? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.